கண்டையோட மலாட இருக்க கண்டையோட மலாம் பொங்க வைக்க அமங்கலையே மாறிட்டோமே. நாங்கள் நேற்று எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஒரு நாளுக்காக தான் இந்த வருஷம் ஃபுல்லாக காத்துட்டு இருந்தோம். நேற்று எல்லாம் எவ்வளோ சுமங்கலி, எவ்வளோ நகை நட்டு போட்டு, எவ்வளோ பூ வச்சுக்கிட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்கள் அரவா வந்து பலிபீடத்துக்கு போயிட்டாரு. எங்கள் கணவர் இருந்து விட்டார். அதனால் நாங்கள் வந்து தாலி எடுத்து இப்போ அமங்கலையே நிற்கிறோம். இந்த நிலைமை எங்களுக்கு தானா? நேற்றெல்லாம் மணப்பெண்ணா சுமங்கலியாக நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி எங்கள் கணவரான கூத்தாண்டவருக்கு வந்து பலி கொடுக்க போகிறாங்க. அவரை நினச்சி அவருக்காக மாங்கல்யம் கட்டி நாங்கள் மாங்கல்யம் எடுத்து இன்றைக்கி நாங்கள் விதவ கோலத்தில் மாறிட்டோம். நாங்கள் வருஷம் செய்வோம். 10 வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் வருவோம். என் கணவர் கூத்தாண்டுக்காக செய்வோம். எங்களெல்லாம் எல்லா மக்களையும் நல்லபடியாக வச்சுருக்கணும் நாங்கள் எங்கள் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறோம். நான் தர்மபுரியிலிருந்து வரேன்ப்பா. என் பேரு அனன்யா. நேத்தெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தேன். தாலி கட்டி இன்னைக்கு தாலி எடுத்து நான் துக்கமா இருக்கிறேனே. இந்த நாட்டில் நான் வாழணுமா? நான் பொண்ணா பிறந்திருந்தேன். மண்ணா இந்த நாட்டை நான் ஆழ்ந்திருப்பேன். ஆனா பிறந்திருந்தேன். அரசாங்கத்தை நான் ஆழ்ந்திருப்பேன். நான் திருநங்கையா பிறந்த ஒரு பாவமா? என் கூட பிறந்த பிறப்பு. எனக்கு அண்ணா இருந்திருந்தா எனக்கு அங்க அண்ணா கோடிய முன்ன வருவான். எங்கள் திருநங்கைகளுக்காண்டி வந்து இந்த ஒரு கூத்தாண்டவர் திருவிழா வந்து கூத்தாண்டவர் கோயிலில் வந்து திருவிழா நடக்குது வருஷத்தில் ஒரு நாள். நாங்கள் வந்து நேற்று 23ஆம் தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை நடக்கிற திருவிழாவில் வந்து நாங்கள் தாலி கட்டி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு திருநங்கைன்னு இல்லாமல் அந்த பெண்ணுக்கு உண்டான இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் மணப்பெண் அலங்காரம் பண்ணுவோம். நேற்று வந்து அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு, ஹேப்பியாக போச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கணவராக நாங்கள் கும்பிட்ற அந்த அரவான் கூத்தாண்டவரை வந்துட்டு இன்றைக்கி பழிக்காலத்தில் வந்து பழி கொடுத்துட்டாங்க. பழி கொடுத்த அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்துட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறப்ப நாங்கள் கும்மி அடித்து பாட்டு பாடி சந்தோஷம் வழி அனுப்பி வைப்போம். ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்துட்டு ரொம்ப சோகமாயிருவோம். சோகமாகி இந்த பழிக்காலத்துக்கு வந்து நாங்கள் வளையல் உடைச்சு தாலி அறுத்து எல்லாமே இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு போய் குளிச்சுட்டு தலையோடு குளிச்சுட்டு நாங்கள் வெள்ளைப்புடவையை வந்து கட்டிக்குவோம். எந்த ஒரு ஆபரணத்தையும் நாங்கள் வந்து கழுத்தில் காதில் மூக்கில் எதுலேயுமே போட்டுக்க மாட்டோம். எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவோம். நாங்கள் இந்த ஊரை விட்டு போய் தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு அந்த ஆபரணங்களையெல்லாம் நாங்கள் போடுவோம். எல்லாமே அந்த துணியெல்லாம் இது பண்ணி அதுக்கு ஒரு சாங்கி இருக்குது. ஆனால் இது ஒரு சாங்கின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் இதாக இந்த ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்கெங்கேயோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு மாநிலம் விட்டு மாநிலம் எந்த ஒரு இதில் இருந்தாலும் வேறு ஊர் இதில் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு எல்லாம் சந்திச்சுக்கிற ஒரு நாளாக வந்து இந்த ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் அமையுது. அதுக்காண்டி நாங்கள் வந்து அதில் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதுவும் இல்லாமல் எங்கள் கனவு, அதாவது வந்துட்டு எங்களுக்கு ஒரு கல்யாணங்கிறது ஒரு கனவு தான். ஆனால் வந்து இந்த அரவான் கூத்தாண்டவர் கல்யாணம் பண்ணுறப்ப எங்களுக்கு அந்த கனவு வந்து நிறைவேறுது. அதுக்காண்டி ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது அந்த ஒரு நாளோடு முடிகிறதுல எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் இது ஒரு சாங்கிய சம்பிரதாயங்கிறதுனால நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நாங்கள் வந்துட்டு வருஷத்தில் ஒரு டைம் எந்த ஊரில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் சரி, கர்நாடகா, கேரளா எங்கே இருந்தாலும், எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள்
கூத்தாண்டவர் கோயில் அந்த விசேஷத்தன்னைக்கு வந்துடும். நேற்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ஒரு புது பெண் மணப்பெண் எப்படி ரெடியாக போவாலோ அது மாதிரி நாங்களும் ரெடியாகி போய் நாங்களும் மனமார்ந்து நாங்கள் அவரோட தாலியை ஏற்று நாங்கள் தாலியை கட்டிக்கிட்டோம். அந்த தாலி கட்டும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு இருந்தது. இன்றைக்கி வந்து தாலி அறுக்கிற நாள், இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி மகாபாரத போரில் வந்துட்டு நம்ம அவர் கூத்தாண்டவர் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறக்குற நாள். அதனால் வந்துட்டு அந்த இறந்து அவங்களுக்கு தாலி இப்போ அறுத்துட்டு நாங்கள் போய் குளித்து வெள்ளைப்புடவை கட்டி எங்களோட நேர்த்திக்கடனை நாங்கள் நிறைவேற்றுறோம். இது வருஷத்தில் ஒரு டைம் இந்த நேர்த்திக்கடன் நான் வந்து வருஷம் தவறாமல் வந்து நான் செலுத்திட்டு இருக்கேன். இப்போ அடிப்படை வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருநங்கைகளுக்கு இங்கே முறையான டாய்லெட் வசதி கிடையாது. இங்கே நாங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னாலும் இந்த பசங்க தொல்லைங்க ரொம்ப ஓவராக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஆண்கள் பெண்கள் தாலி கட்டிட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு லைனும் எங்கள் திருநங்கைகளுக்கு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு திருநங்கைகளுக்கு ஒரு லைனும் விட மாதிரி நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். செல்ஃபி மோகம் பாதிச்சிருக்கு. ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு மேலே செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேரில் மேலே வந்து விழுகிறாங்க, பேட் டச்சு, இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த செல்ஃபி எடுக்கிறவங்க கொஞ்சம் கேப் விட்டு எடுத்தால் பரவாயில்ல, தேவையில்லாமல் சொல்ல முடியாத இடத்துலலாம் கை வைக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.